ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? பொண்ணை பார்த்தா யாராவது சாப்பிட வருவாங்களா? கேஎஃப்சியில் வேலை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்படி வெயிட்டர் வேலைக்கு கூட தகுதி இல்லைன்னு நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் வருங்காலத்துல எப்படி வெயிட்டா, அதுவும் அலிபாபா மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1964 ஹாங்ஸோ சைனாவில் தான் மாயூன் பிறக்கிறாரு. இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மியூசிக்கல் பெர்ஃபார்மர். இவங்க குடும்பம் ஒரு எளிமையான குடும்பம். சின்ன வயசுல இவர் ஊருக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல அடிக்கடி ஃபாரினர்ஸ் வருவாங்க. இதை பார்த்தே இவருக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசை வருது. பட் அந்த டைம்லலாம் இப்போ உள்ள மாதிரி கோச்சிங் கிளாஸா, யூடியூப் அப்படி எதுவுமே கிடையாது. அதனால இவருக்கு கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ஊர்ல இருந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 27 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த 27 கிலோமீட்டர், அதுவும் இவரோட சைக்கிளில் டெய்லியும் போய் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்து கற்றுப்பாராம். கிட்டத்தட்ட இப்படி ஒரு 8 வருஷமாக செஞ்சுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீயான டூரிஸ்ட் கைடாகவும் ஆகியிருக்காரு. அப்போ இவரை ஒரு டூரிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குது. இவர்கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது இவர் மாயூன் அப்படிங்கிறாரு. அந்த டூரிஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. வாட் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் உன்னை ஜாக்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையிலேருந்து இவரோட பேர் ஜாக்மா அப்படின்னு மாறிடுச்சு. ஜாக்மாக்கு சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மேலே தான் அதிகமான ஆர்வமாக இருக்குது. பட் இங்கிலீஷில் இருந்த ஆர்வம் மற்ற சப்ஜெக்டில் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக மேத்தில் சுத்தம். ஸோ 3rd கிரேடில் 2 தடவை ஃபெயில் ஆகிட்டார். அண்ட் ஹையர் செகண்டரியில் 3 தடவை ஃபெயில். அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக பார்ப்பாங்க, ரொம்ப கௌரவமாக. இதில் வந்து பாஸ் கண்டிப்பாக ஆகியிருக்கணும். ஸோ எக்ஸாம் எழுதுறாரு, பார்த்தா ஃபெயில் ஆகிட்டார். அதுவும் மேத்தில் பாயிண்டே கிடையாது. நம்ம ஊர்லலாம் 12th பப்ளிக் எக்ஸாம்னு, அதுவும் அப்போல்லாம் இந்த ஸ்டேட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டிவியில் ரிப்பீட்டடாக அவங்களை காட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவ்வளோதான். நம்ம சுற்றி இருக்கவங்க அண்ட் நம்ம சொந்தக்காரங்க நம்ம எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம நல்லா வச்சு செய்வாங்க. ஸோ அப்படி தான் இவருக்கும். இருந்தாலும் இவர் நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறாரு. பட் அப்போவும் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் ஒரு நல்ல விஷயம், முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான மார்க் வாங்கிட்டார். ஸோ திரும்பவும் எக்ஸாம் எழுதணுமே, அது வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கசினை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை கேட்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் இவரோட கசினை எடுத்துக்கிட்டாங்க. இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஏடா ஹோட்டலில் வேலைக்கெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, ஏங்க என்னாச்சு, ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? உன்னை நான் வேலைக்கு வச்சேன்னா உன்னை பார்த்தா யாராவது என் கடைக்கு வருவாங்களா அப்படின்னு உருவ கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சி எக்ஸாம் எழுதுறாரு. பார்த்தா பாஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்ச இங்கிலீஷ் ஸ்ட்ரீமே எடுக்கிறாரு. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து 1988 வெளியில் வர்றாரு. இவர் வெளில வந்ததுக்கப்புறம் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ அப்ளை பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே எங்கெல்லாம் வந்துட்டு வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பார். பட் ஒருத்தர் கூட இவரை செலக்ட் பண்ணவே கிடையாது. சரி இந்த ஜாப் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வேலைக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காரு. அங்கே இவரை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க, உன்னை வந்து எங்களால் போலீஸ் வேலைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுடைஞ்சு திரும்ப வந்துடுறாரு. சரி நம்ம வந்துட்டு ஏன் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கக்கூடாது, நம்ம எம்ஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறாரு. இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்ளை பண்ணியிருக்காரு. மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி அவர் 10 தடவை அப்ளை பண்ணியிருக்காரு. 10 தடவையுமே அவர் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாரு. 1994 ஒரு டிரான்ஸ்லேஷன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பார்த்தா பெருசாக கஸ்டமர்ஸ் இல்லை அண்ட் அவரால் அதை ரன் பண்ண முடியலை. ஸோ 1995 இவருக்கு யூஎஸை பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இவரும் அங்கே போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்டை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா ஓகே ஏதாவது சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா இருக்கக்கூடிய பீர் அப்படின்னு சர்ச் பண்ணுறாரு. பார்த்தா எந்த ரிசல்ட்டுமே இல்லை. மற்ற நாட்டில் உள்ளதெல்லாம் காட்டுது, ஆனால் சைனாவில் எதுவுமே காட்டல. இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணார், ஃப்யூச்சர் இனிமேல் இன்டர்நெட்டு தான். ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அது ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கேருந்து வந்தோன்னே ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார், சைனா பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் ஓடலை. சரி இன்வெஸ்டர்ஸ்க்கு யார்ட்டாவது போனால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டரை பிடிக்க போகிறாரு. யாருமே இவரை நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகவே இல்லை. கவர்மெண்ட் சைடு கேட்குறாரு, ப்ரைவேட் சைடு கேட்குறாரு, பேங்க்கில் போய் கேட்குறாரு. எல்லாருமே இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே இவரை ஒரு ஃபெயிலியரை தான் பார்த்தாங்க. இவருக்கு வந்துட்டு எதுவுமே வராது, ஒரு லேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவர் வந்து முயற்சி மட்டும் கைவிடவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. சரி சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரூமுக்கு வர சொல்கிறாங்க. எல்லாரும் வராங்க, கிட்டத்தட்ட 18 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே இப்போ இவரோட அந்த ரூமில் இருக்காங்க. அவங்க கிட்ட இவரோட பிஸ்னஸ் ஐடியாவை சொல்கிறாரு. இந்த உலகத்தில் அவரை யாருமே நம்பலனாலும் அந்த ரூமில் இருந்த இந்த 18 பேரும் இவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணதான் Alibaba.com. ஸோ இது ஒரு B2B பிஸ்னஸ். ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்டர்ஸுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க, யாருமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகவே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பேங்க்கோட சிஇஓ ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக வளர ஸ்டார்ட் ஆனிச்சு. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட ப்ராடக்டை இவங்களோட வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிட்டாங்க. அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. யார் வேணால் எங்கேருந்து வேணால் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு மாறிச்சு. அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் மாறிக்கிட்டே வந்துச்சு. இதை பார்த்த 2003 ஈபே தான் அப்போ இருந்த டாப் கம்பெனி. ஸோ ஈபே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து எப்படியாவது நம்ம அலிபாபாவை வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஜாக்மா கிட்ட போய் கேட்குறாங்க, இதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜாக்மா அவரோட கம்பெனியை அவர் கொடுக்குறதா கிடையாது, இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். அண்ட் மறுபடியும் கேட்டாங்க, மறுபடியும் இவர் கொடுக்கல. 3-4 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஈபேக்கு காம்படிஷனாக அலிபாபா வந்துச்சு. ஒரு கடத்தில் அலிபாபா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த மூஞ்சியை பார்த்தா யாராவது கடைக்கு வருவாங்களான்னு ஒருத்தர் வெளில துரத்துனாரு. இப்போ அந்த முகத்தை பார்க்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இன்டர்வியூ கிடைக்காதா, இவர் வந்து மீட் பண்ண மாட்டோமா, இவரோட ஆண்டர்பிரினர்ஷிப் அட்வைஸை கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. செம்மல்ல சக்ஸஸ் அப்படின்னா இப்படி இருக்கணும். இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும் அதை நினச்சி சோர்ந்து போகாமல் திரும்ப ட்ரை பண்ணணும். நம்மளை யாருமே நம்பலைனா கூட நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அண்ட் முக்கியமாக விடா முயற்சி இருக்கணும். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அவர் திரும்ப 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 ட்ரை பண்ணார். நாமளும் குவிட் பண்ணாமல் ஒரு விஷயத்த திரும்ப 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 ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணுவோம். நன்றி.